மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க அயராமல் பாடுபடுற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச உங்க வீட்டு செல்லப்பிள்ளை நம்ம மாவட்ட கழக செயலாளர், என் மேல பாசமும் அன்பும் அக்கறையும் கொண்டவர் அண்ணன் KP கந்தன் அவர்களுக்கு என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவின அன்பு சகோதரர் ஜானகிராமன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கபாலீஸ்வரன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் தனசேகர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பொன்னுசாமி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ராமதாஸ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சங்கர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கோபி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பெருமாள் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் முருகன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பொன்னுவேல் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ஆர்முகவேலு அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், மற்றபடி எங்களுக்கு உதவுன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு சகோதரர் வேலு அவர்களுக்கும் என் அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திருட்ட திமுகவை எதிர்க்க நேர்மையா களத்துல இறங்கி தேர்தலை சந்திக்கிற அதிமுகவுக்கு பக்கபலமா நிக்கிற கூட்டணி கட்சி தொண்டர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்களுக்கும், SDBI தொண்டர்களுக்கும், ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர்களுக்கும், புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும், புரட்சி பாரதம் தொண்டர்களுக்கும், அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் வந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல். எல்லாரும் பிரச்சாரத்துக்கு வராங்க. நானும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரேன். நான் போற பக்கம் எல்லாம் மக்கள் ஒண்ணுதான் சொல்றாங்க, சென்னை மக்கள் எப்பவுமே கெத்துதாங்க, சென்னை மக்களுக்கு தைரியம் அதிகம், வீரம் அதிகம், எதுவுமே செய்யாம ஓட்டு கேட்டு வர ஆளுங்கட்சி MLA-களையும் MP-களையும் விரட்டி அடிக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து எங்களுக்கும் தைரியம் வந்துருச்சு, நாங்களும் திருட்ட திமுக காரங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் சொல்றாங்க. சென்னை புரட்சியில எப்பவுமே முன்னோடி. இந்த சென்னை மக்களுக்கு தட்டி கொடுக்கவும் தெரியும், தட்டி கேட்கவும் தெரியும். இந்த தென் சென்னை மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓட்டு கேட்டு வந்த தமிழச்சி தங்கபாண்டியனை கேள்வி மேல கேள்வி கேட்டு விரட்டி அடிச்சாங்க. இந்த தொகுதி மக்களுக்கு என் வணக்கங்கள். போன பிரச்சாரத்துல 2019 பிரச்சாரத்துல உதயநிதி வந்தாரு, தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு பிரச்சாரம் செஞ்சாரு. அப்போ என்ன சொன்னாரு, இவங்க அழகா இருக்காங்க, அழகான வேட்பாளர், இவங்க அழகுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. இப்போ அந்த தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பியா வேலை பார்த்த லட்சணம், அழகு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தமிழச்சி தங்கபாண்டியன் பியூட்டி பார்லர்ல இருந்த சமயத்துல 10% தொகுதியில இருந்திருந்தா தொகுதி மக்கள் முன்னேறி இருப்பாங்க. தேர்தல் சமயத்துல மட்டுமே வர்ற பியூட்டிஷியன் உங்களுக்கு வேணுமா, இல்ல 24 மணி நேரமும் மக்கள் சேவை செய்யற டாக்டர் ஜெயவர்தன், நம்ம அம்மாவோட செல்லை பிள்ளை ஜெயவர்தன் உங்களுக்கு வேணுமா? தேர்தல் வந்தவுடனே எல்லாருமே டிராமா போடுறாங்க, வீரன் மாதிரி செயல்படுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திரும்புற பக்கம் எல்லாம் ரோட் ஷோ நடக்குது. மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ராகுல் காந்தி ரோட் ஷோ. ரோட்ல இறங்கி எல்லாருமே வித்த காமிக்கிறாங்க.
அண்ணாமலை இதுல பெருமையா வேற பேசுறாரு. ஆட்டுக்கார அலமேலன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஸ்ரீதேவி நடிச்சு 1977. அந்த படத்துல நடிச்ச ஆட்டையே அந்த காலத்துல ரோட் ஷோக்கு கூட்டிட்டு போனாங்க. பாட்டி சொல்லி தட்டாதன்னு நம்ம மனோரமா ஆட்சி நடிச்சு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒரு கார் ரொம்ப ஃபேமஸ். அந்த காரையும் ஊர் ஊரா கொண்டு போய் ரோட் ஷோ நடத்தினாங்க. தமிழன் பார்க்காத ரோட் ஷோவா இன்னைக்கு பிஜேபி காரங்க காட்ட போறாங்க. இதுல அண்ணாமலை பேசுறாரு, எங்க எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்த காட்ட சொல்லுங்க பாப்போன்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல. கைத்தட்டல் வாங்குறதுக்கு குரங்கு தான் குட்டிக்கரணம் போடணும், சிங்கம் சும்மா சிலுத்துக்கிட்டு நின்னாலே போதும். எங்க அண்ணன் எடப்பாடியார் அப்படி. எங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கே கூட்டம் தேடி வரும். நீங்க கூட்டம் இருக்கிற இடமா தேடி போய் கூட்டம் நடத்தணும். இவங்க எல்லாம் பேசுறாங்க. விளம்பரத்தை நம்பி வீணா போனவங்க திமுக காரங்க. பெத்தவளுக்கு புடவை எடுத்து கொடுத்தா கூட ஃப்ரண்ட் பேஜ்ல விளம்பரம் கொடுப்பாங்க திமுக. அந்த திருட்டு திராவிட மாடல் விளம்பரத்தை ஃபார்முலாவை இந்த ஆரிய அட்டகத்தி அண்ணாமலையும் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. நல்லா விளம்பரம் தராங்க. இப்ப டிவி ஆன் பண்ணாலே மோடிஜிக்கு கேரண்டி, மோடிஜிக்கு கேரண்டின்னு சொல்றாங்க. மோடி என்ன தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கம்பெனின்னு நினைச்சாரா? வசந்தன் கோ, விவேகன் கோ மாதிரி இது இந்தியான் கோன்னு நினைச்சாரா? மோடி அப்படிதான் நினைப்பாரு. இந்தியாவை கம்பெனியா தான் பார்ப்பாரு. விமானத்தை வித்துட்டாரு, ரயில வித்துட்டாரு, ஏர்போர்ட்டை வித்துட்டாரு, ரயில்வே ஸ்டேஷனை வித்துட்டாரு. விட்டா நாட்டையும் வித்துடுவாரு. மோடி எல்லாம் நம்பாதீங்க. மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம அம்மா என்ன சொன்னாங்க? மோடி வேணுமா லேடி வேணுமான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்பி அத்தனை எம்பி கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் நிம்மதியா தானே இருந்தோம். மத்தியில உங்க ஆட்சி எப்படி நடத்தினாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏதாவது உரிமைகள் வராம இருந்ததா? தாய் போலதானே அதிமுக ஆட்சி உங்களை பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த மோடி வந்து கேரண்டி சொல்றாரு. பொதுவா ஒரு தலைவனுக்கு என்ன அழகு? அந்த தலைவரை மக்கள் நம்பணும். என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த தலைவன் எங்க கூட நிப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு மக்கள் தரணும் கேரண்டி. அந்த மக்களோட கேரண்டி வாங்கினவங்க அதிமுக காரங்க, அண்ணன் எடப்பாடியார். அதை விட்டுட்டு நான் கேரண்டின்னு விளம்பரம் கொடுக்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மோடியையும் உதயநிதி டாடியையும் இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறது கேரண்டின்னு. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. 2019லயும் சரி 2021லயும் சரி பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட்டாங்க அப்பாவி மக்கள். இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இந்த 3 வருஷ ஆட்சி காலத்துல மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மானிய விலையில ஸ்கூட்டி கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. விலை எல்லாம் ஏறிடுச்சு, வரி எல்லாம் ஏறிடுச்சு. ஆனா திமுக குடும்பம் மட்டும் வளர்ந்துடுச்சு. திமுகல மக்களுக்கு எதுவுமே செய்யாம குடும்பத்தை வளர்க்கறாங்க. அந்த குடும்பத்துல ஒரு தத்தி வாரிசு வேற வளர்க்கறாங்க. அந்த தத்தி வாரிசு உதயநிதி வழக்கம் போல செங்கலை தூக்கிட்டு வர்றாரு பிரச்சாரத்துக்கு. உதயநிதி செங்கலை தூக்கிட்டு வர்றதுனால மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி. ஆனா திருட்டு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஊழலை தூக்குறது கஷ்டம். திமுக காரங்க செய்யற அராஜகங்களை தூக்குறது கஷ்டம். அவங்க நீட்ட தூக்குறோம் நாங்களே, அந்த நீட்ட தூக்குறது கஷ்டம். அவங்க வளர்த்த கஞ்சா விற்பனைய தூக்குறது கஷ்டம். இன்னைக்கு கஞ்சா போதையில தள்ளாடுது தமிழகம். என்ன கொடுமையான நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம போச்சு.
ஆனா இந்த கஞ்சா விஷயத்துல ஸ்டாலினும் உதயநிதியும் திமுகவும் இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் ஒரு காரணம். நம்ம அண்ணன் விவசாயம் பத்தி தெரியுமா, விவசாயின்னா யாருன்னு தெரியுமான்னு கேள்வி கேட்டதுக்கு உதயநிதி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரோஷம் வந்து அவங்க கட்சிக்குள்ளாரையே ஒரு கஞ்சா விவசாய கண்டுபிடிச்சிட்டாரு, அவரை வளர்த்தாரு. அந்த கஞ்சா வியாபாரி திமுகவை வளர்த்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குது. கள்ளச்சாராயம் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அதனால விளைவு என்ன? 6 வயசு குழந்தைய நடமாட விடமாட்டேன்றாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. 80 வயசு கிழவிய சும்மா விட மாட்டேன்றாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. பெத்தவளுக்கும் அடுத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்தாலே போதும்னு கொடுமைப்படுத்துறாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. கவரிங் செயின் போட்டுக்கிட்டு கூட ரோட்ல நடமாட முடியல, கழுத்தறுத்துறாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. ஒழுங்கா சம்பாதிச்சுட்டு நேர்மையா வீட்டுக்கு சம்பளம் கொண்டு வர்றவங்களை அடிச்சு அந்த பணத்தை புடுங்கிட்டு போயிடுறாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. மாணவர்கள் காலேஜுக்கு போக வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு கத்தி பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. காரணம் இந்த கஞ்சா போதை. இந்த கஞ்சா போதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக தான் காரணம். தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுகவை, மக்கள் விரோத திமுகவை, உருப்படாத திமுகவை இந்த தேர்தலில் தூக்கி போடுங்க. இல்லைன்னா நாட்டு நாசமா போயிடும். மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை. மக்களுக்கு 4 விளம்பரம் கொடுத்தா போதும், 4 வார்த்தை பொய் பேசினா போதும்னு நினைச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக. விளம்பரம் தராங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலினை தூக்கவே இல்லை, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் ஸ்டாலினை ஜீப்லயே சீட்ல உட்கார வைக்க முடியுது. இவர் இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க துப்பு இல்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாராமா. யாரை ஏமாத்துறதுக்கு பேசுறாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஆணியும் புடுங்கல. இவங்க இந்திய மக்களை காப்பாத்துவாங்களா? தமிழ்நாட்டிலேயே ஆட்சி பண்ண தெரியல இவங்களுக்கு. இவங்க மக்கள் மறுபடியும் ஏமாறுவாங்கன்னு நினைச்சு பொய்யான வாக்குறுதிகளை தராங்க. திமுக சொல்றாங்க இந்த முறை ஜெயிச்சா திமுக 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா, 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா, 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா? திமுக காரங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தருவாங்களா? உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? அப்படியே திமுக காரங்க கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, நாங்க பாதி தான் தருவோம்னு சொல்லுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியானவங்களுக்கு, தகுதியான டிரைவர்ஸ்க்கு தருவோம்னு சொல்லுவாங்க. யாருக்கு தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. திமுக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுகவை நம்பாதீங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். 52 வருஷம் ஆச்சு அதிமுக ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தோம். நம்ம எல்லாரும் எவ்வளவு பாதுகாப்பா நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, அதனால உங்களுக்கு நாங்க நல்லது பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கோமா? வரி ஏத்துனோமா? விலை ஏத்துனோமா? உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து மிரட்டினாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? நமக்குள்ளார ஜாதி சண்டை, மத சண்டை, மொழி சண்டை, இன சண்டைன்னு வந்ததா? நம்ம எல்லாரும் சந்தோஷமா அமைதி பூங்காவா தானே இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு இந்த திருட்டு திமுக வந்ததுனால என்ன நடக்குது? நமக்குள்ளாரையே சண்டை வருது. நம்ம யாரும் நிம்மதியா இல்ல, நம்ம யாரும் பாதுகாப்பா இல்ல. எல்லா விலையும் ஏறிடுச்சு, வரி எல்லாம் ஏறிடுச்சு. மக்களுக்கு எதுவுமே செய்யாம குடும்பத்தை வளர்க்குறாங்க திமுக. 10 வருஷம் மத்தியில ஆட்சியில இருக்கும் போது எதுவுமே சொல்லாம, எதுவுமே பேசாம, தமிழ்நாட்டுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வேடிக்கை பார்த்து தேர்தல் சமயத்துல மட்டும் வந்து டிராமா போடுறாங்க பிஜேபி.
வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா மோடி பிரச்சாரத்துக்கு போனா ராமர் அனுமாரன்னு பேசுறாரு அங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. ஆனா இங்க வந்தா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மான்னு பேசுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல மங்கா புகழ் இருக்கிறவங்க அம்மா புரட்சி தலைவர் அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அம்மாவை நம்புறாங்க, புரட்சி தலைவரை நம்புறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா எல்லா மக்களையும் சமமா பார்த்தவங்க. நம்ம அம்மாவோட வேதமே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படி வாழ்ந்தவங்க. தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைச்சு உயிர் விட்டவங்க. ஹஜ் யாத்திரைக்கும் உதவுனாங்க, வேளாங்கண்ணி யாத்திரைக்கும் உதவுனாங்க, பழனி யாத்திரைக்கும் உதவுனாங்க. அத்தனை தரப்பு மக்களையும் சமமா பார்த்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த பேதமும் இல்லாம எல்லாரையும் பிள்ளைகளா பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா. தமிழ்நாட்டு மக்களும் மனசார அம்மாவா ஏத்துக்கிட்டவங்க தான் புரட்சி தலைவி. அந்த அம்மா வழியில ஆட்சி நடத்தினவர் அண்ணன் எடப்பாடியார். இப்ப வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். மக்களுக்கான திட்டங்களையும் தேவைகளையும் எடுத்து பேசி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம். அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சபையில இருந்து வெளியில வந்து கேண்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுறவங்க எல்லாம் எம்பி ஆய் பிரயோஜனம் இல்ல. உங்களுக்காக உங்க தேவைகளுக்காக உங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவங்க அங்க எம்பிக்கு போகணும், எம்பியா ஜெயிச்சு போகணும். திமுக இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு கூஜா தூக்கும். பிஜேபி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள தூக்கும். மக்களுக்கு ரெண்டு பேருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுவே நாங்க ஜெயிச்சா, ரெட்டால ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா, நீங்க ஜெயிச்ச மாதிரி நிச்சயமா உங்களுக்காக வேலை பார்ப்போம். உங்களை ஏமாத்தின திமுகவுக்கு தக்க பாடம் நீங்க புகட்டணும்ன்றதுக்காக இந்த தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல்ல நீங்க உங்களோட பலத்தை காட்டணும். உங்க கையில வலுவான ஆயுதம் இருக்கு, அதுதான் உங்க ஓட்டு. 39 எம்பி சீட்டுக்கு நீங்க போட போற ஓட்டு. அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வைப்பாங்க. அந்த ஆயுதம் பிஜேபி கிட்ட கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உங்களை அடிப்பாங்க. உங்க வலுவான ஆயுதத்தை எங்க கையில கொடுத்து பாருங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவங்கெடுக்க வைப்போம். நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி. எந்த நேரத்திலையும் எந்த நிலைமையிலையும் எந்த சூழ்நிலையிலும் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாம யார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க கொடுக்கிற வாக்குறுதி இதுதான். மக்கள் நலனே நாட்டு நலம் நினைக்கிறவங்க நாங்க. ஏன்னா மக்களுக்காக மக்கள் திலகம் ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட இயக்கம் இந்த அதிமுக. மக்கள் நலனுக்காக இன்னைக்கு பிஜேபி கூட்டணி உடைச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இந்த அதிமுக. நாங்க ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, அதிமுகவை நம்புனா அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு திமுகவை பார்த்தோம் பிஜேபிய பார்த்தோம் ஏமாறாதீங்க. அவங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, போலி விளம்பரங்களை கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டு ஏமாறாதீங்க. திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டுக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க. திமுக திருட்டுல ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டுல ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேருமே ஆபத்தானவங்க. வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரெண்டு பேருமே கேடு. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அம்மாவை நம்புங்க, அதிமுகவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியார நம்புங்க. நீங்க எங்களை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்புங்க. ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும்
கிடையாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாட்டை காப்பாத்துறதுக்காக, நம்ம இழந்த உரிமைகள் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக ஏப்ரல் 19